பக்திசை பாடல் நிறைவுபடலாக ஆடலோடு பாடல் முதல் படலாக இதோ உங்கள் மத்தியில் அன்பு ரசிகர்களே மதுரை கரசியரே மாயவனா தங்கையரே கன்னியாகுமரியே கடைக்கண்ணால் வருமம்மா இந்த மாறது மாறி அன்புணரை கொண்டவரே எங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி எங்க அழகு மாறி கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது இசைக்குழுவாக மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு 7 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி சொல்லி எங்களை அறக்க புறக்க வர சொல்லி நிறைய காந்த ஆரக்காண்ட வர அம்மா
நன்றி நன்றி நன்றி. பக்தி பாடலாம் நிறைவு பெற்றுச்சு. இனிமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உங்க மாமா மக எங்க மாமா அக்கா மக அத்தை மக அத்தனை அத்தனை மகளையும் பற்றி பாடக்கூடிய பாட பாடல் உங்களுக்காக காட்டு கொடுக்கிற விருது கொண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாமியார் உள்ள இருந்து வருவாரு. சாமியாரை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை மூக்காய் சக்திவேல் மாப்பிள்ளை இந்த பிஸியான சுடர்களையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நம்ம ஊர் மக்களுக்காக அந்த உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்கும் சிரிக்க வைப்பதற்கும் ஆமா அந்த காட்சியோடு காரணமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அற்புதமான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. சரக்கில் தொடங்கின படமாக எங்களது கலைக்குழு சாரண பாடகாப்பு தம்பி உருவாக்கிய சக்திவேல் அவர்கள் தரக்கூடிய அன்பு 4 கோடி இளையராஜா அவர்கள் சொல்லி வருவாங்க. அற்புதமான ஒரு பாடலாக தொடர்ந்து அந்த பாட்டம் போராட்டமாக ரெண்டு நாளாக ஒரு கவலை அடி பாடி ஜகத்து கவலை ரெண்டு நாளாக ஒரு கவலை அடிக்கடி பாடி 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 ஜகத்து கவலை ரெண்டு நாளாக ஒரு கவலை அடி பாடி
என்று கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு உங்களது இசைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு சாகில் இருந்து பாடப்படலாக நீங்களும் நாங்களும் கேட்டு ரசித்த இந்த பாட துணை ஆடப்படலாக அன்பு ரசிக உள்ளங்களே. அண்ணா நடையழகி அலங்கார இடையழகி அண்ணா நடையழகி அலங்கார இடையழகி பின்னல் சடையழகி செல்லம்மா பின்னல் சடையழகி செல்லம்மா நீ புறப்புடாடி பேரு பார்க்க செல்லம்மா செல்லம்மா நீ புறப்புடாடி பேரு பார்க்க செல்லம்மா செல்லம்மா
நன்றி நன்றி நன்றி. கைதட்டி 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 உற்சாகப்படுத்தி எத்தனை நல்ல கூறுகிறது. இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இசை அரங்கில் முறையிடப்படலாக கலைக்குழுவின் பாடல் சகோதரர் விக்னேஷ் மற்றும் திருவாரூர் ஸ்லைட் அவர்கள் இணைந்து வரக்கூடிய அன்பான ஆடலோடு பாடல்கள் முன்பதாக ஒரு மத்தியில் அன்பு ரசிக உள்ளங்களே. தொடர்ந்து சாமியார் உள்ள போயிருக்காரு, வந்துருவாரு. ஆடி காத்துறையாடுதல் வேறுதல் எனகையோடுதல் என்றே கையாட்டி அடைந்து கடிக்கின்ற ஒரு மாதம் ஓ கத்திரி பகையோ யார் யாரு இங்க அடக்க முடக்க படிக்குது சொந்தமா சொல்லிட்டா கால ஒரு கருத்து மண்ணா சேர ஒரு சபை காட்டமன்னா இந்த அவனா இவனா ஆத்திரமா எங்க வீட்டு மூச்சை பத்தி கூப்பிடுறாங்க மூச்சு வருமா? நம்ம டான்ஸ் ஆட நமக்கு மூச்சு வருது. உங்கதான் தவறு அடிக்கிற அவர்கிட்ட கேட்டுருவோமா? அவர்கிட்ட கேளுங்க, போய் கேளுங்க. மச்சான் மச்சி
கட்டாயமா என்ன செய்யணும்? மட்டைக்கு போன் வரும். தூக்கம் வருமா? அவருக்குலாம் தூக்கம் வருமா? தூக்கம் வர உடனே வீட்டுல தூங்க வேண்டியது. தாலிம் திரைக்கலாமா? அறிவாளி இப்பதான் குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு கரெக்டா தெரியுங்கப்பா. கட்டாயமா என்ன வரும்? கட்டாயமா என்ன வரும்? பாம்பு வரும். பாம்பு வருமா? நானே சொல்லிடவா? சொல்லுதான் நீ. எங்களை மாதிரி பெண்களை பார்த்தா எங்களை மாதிரி பெண்களை பார்த்தா எங்களை எங்களுக்கு மாதிரி கோபம் வரும். எங்களை மாதிரி அழகான பெண்களை பெண்களை பார்த்தா எங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? ஆத்திரமா வரும். ஆத்திரமா வரும். அதான் கோபம் வரும் சொல்லிட்டு. எங்களை மாதிரி பெண்களை பார்த்தா உங்களை மாதிரி அழகான பெண்களை பார்த்தா உங்களை மாதிரி ஆண்களுக்கு எங்களை மாதிரி அழகான ஆண்களுக்கு சரி கட்டாயமா தூக்கம் வரும். நன்றி 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 நன்றி. கைதட்டி கைதட்டி சத்தம் ஒண்ணும் பத்தலையே. கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை உள்ளங்களுக்கு உங்களது இசைகள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பினை வாரி வாரி வழங்கி நமது 4வது மண்டல முடிக்கிறார்கள். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு உங்களது இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைத்து கொடுத்து அன்பு MST பவர் ஆடியோஸ் பெரும்பூர் நிறுவனத்தார்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் இசைகள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிந்து சேனங்கள் தொடர்ந்த ஒரு அற்புதமான காட்சி வேறு காலமாக ஓம் சிவாய. இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றார். அந்த மனிதன் படைத்த சிலைகளில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இருந்தாடி இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். அந்த மனிதன் படைத்த சிலைகளில் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் மாறுகிறார். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் மாறுகிறார். உன்னை பிறப்பதில்லை. உள்ளிருக்கேனில் செய்யா
5 6 அவ்வளவுதான் 6 பேருக்கு மேல எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க, நல்லா இருப்பீங்க. சாமி எம்ஆர் பேரே மாதிரி சாமி, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எனக்கு தெரியலையா? தெரியலையே சாமி. ஹலோ ஹலோ, என்னைய தெரிந்தவர்கள் எல்லாம் கைதட்டலாம், இல்லை என்றால் எம்சான் தள்ளி தூக்கி விடுவேன். சாமி உண்மையில எனக்கு தெரியல சாமி, நீங்க எங்க இருந்து வரீங்க? யாரு நீங்க? இருந்தாலும் பாதி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, பாதி பேத்துக்கு எனக்கு தெரியல. சரி, நான் யாருன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. யாரு நீங்க? நான் தான் அகோரி கலையரசனோட சின்னத்தாமையன். சின்னத்தாமையனா? ஆமா. என்ன சாமி சொல்றீங்க? அவன் கிரகத்துக்கு அவன் காசியில மண்டபம் எடுத்துட்டு தர்றேன். சரி, நான் என் கிரகத்துக்கு உங்களோட புதுக்கோட்டையில. சாமி என்ன திங்கிறீங்க? புளிக்குழம்புடா. ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? புளிக்குழம்பு சாப்பிடுறீங்களா? என்ன சாமி? நான் சாமியும் கிடையாது, மாமியும் கிடையாது. உள்ள வந்திருக்கிறது ஒரு 3 பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருந்தேன் நான். 3 பிள்ளைகள்? ஆமா, அது வாடகைக்கு வந்திருக்கேன். செவட்ட காலத்துல வாடகைக்கு எடுத்திருக்கேன். சரி சாமி, ஆமா. நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? இங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? வந்திருக்கீங்க? அந்த பிள்ளை இருக்குல்ல. எந்த பிள்ளை? அந்த போண்டாடா. சரி சாமி, அந்த பிள்ளைய அந்த கப்ளிங் அந்த காதல் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லடா, அவங்க வீட்டுல கப்ளிங்ல தண்ணி ஒழுகுதுன்னாங்க. ஐயா, அதை டைட் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கேன். எந்திரிச்சிருச்சு சாமி. எந்திரிச்சிருச்சா? அப்ப வேமா பின்னாடி போய் டைட் பண்ண முண்டை. வீட்டுக்காரி உங்களை பார்த்தவனதான் பின்னாடி மேல எங்கேயும் ஏறுது இறங்குது. என்னது மூச்சுதே? பாத்து சாமி, சாமி அதுக்கெல்லாம் அப்படி பேசக்கூடாது. மூச்சு சூடாதான் முந்தி பத்திக்கிட்டு சொல்லி சிரிச்சிரும். அதனால உங்களோட காதல் லீலைகளை நீங்க பின்னாடியே ஓர கட்டி வச்சுட்டு பின்னாடி வைக்கவே முடியாது. ஏன்? வெறும் கருகுனோடையா கிடக்கு. சந்தியா பிளாக் டீயா கிடக்கு. தயவு செய்து சொல்றேன், யாருன்னு இருப்பா, தயவு செய்து சொல்றேன், எங்க நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. ஒரு வயதை காப்பாத்துறதுக்குள்ள 1க்கு 2க்கு ஒரு ஆள் மேடைக்கு தள்ளி கொஞ்சம் போங்கண்ணே. பயமா இருக்கு. சட்டச்சடன்னு அடிக்கிறாரு ஒரு ஆள், பெரிய மனிதன். நான் கூட மழை வருது போச்சுன்னு நினைக்கிறேன், காளிமுத்து குடி எட்டுச்சுன்னு நான் வெளியே வந்து பாக்குறேன். 1க்கு 2க்கு இருக்காரு. தயவு செய்து மேடைக்கு பின்னாடி போவாதீங்க. இடம் இருக்கு, கம்மாயில குளிக்கிற சாக்கில் கூட அடிச்சுட்டு வாங்க. சரி சாமி, மூஞ்சி எதுலவே கழுவுறியா? மூஞ்சிய மூத்துறதுலே கழுவுறியா? அதனால மேடைக்கு முன்னாடியே வர கட்டி மேடைக்கு முன்னாடியே வைக்கிறான். எப்படி வைக்க தெரியுமா? ஐயா வரும் சபையே வைசா பெரிய வரும் சபையே வைசா பெரிய ஒரு சபையே ஒரு சிறந்த ஒரு சபையே ஒரு சிறந்த எனக்கு புத்தி சொன்னவர், எனக்கு பெரியவர், எனக்கு புத்தி சொன்னவர். அன்பிற்கு அனைவருக்கும் மகனையை சொல்லி, அன்பிற்கு அனைவருக்கும் மகனையை சொல்லி
டேய் கம்பு குடிச்சாமி இறங்கி வேணா. டேய் அவன் எதுக்கு திரும்ப உன்னை சேர் எடுத்து அடிக்க வந்தேன்? ஏன் அவன் தான் என் சிஷ்ய புள்ள. குளம் தெரிஞ்சிட உன்னை மாதிரி. நான் சொல்லி கொடுத்து தான் உன்னை அடிக்க வந்தேன். காளிமுத்து இவன் கூட இன்னைக்கு ரவுடி ஆகலாம். ஏன்னா அவனும் ஒரு ஓனர், இன்னைக்கு அவன் பேனர், அதனால அவன் ரவுடி ஆகலாம். நான் ரவுடி ஆகலாம். ஏன்னு கேளு, ஏன் யாருக்கு சம்பளம் போட தேவையில்ல, அதை வாங்காம போயிட்டாலும் காலையில உனக்கு விளக்க மாதிரி ஜிபே பண்ணி விட சொல்லியிருக்கேன். ஆமா ஆனா நீ இன்னைக்கு ஒரு ஓனர், ரெண்டு காசு வாங்குறவன். ஆமா நீ ரவுடி ஆகலாமாடா? டேய் நீ என்னப்பா காரைக்குடியில இருந்து புதுக்கோட்டை வந்து புதுக்கோட்டையில இருந்து நம்ம ஊர் வர்றது வரை என்னென்ன இடையில ஊர் இருந்துச்சோ எல்லா ஊர் பேரையும் சொல்லி இருக்க. மாப்பிள்ள மதுரையில பஸ் ஏறினேன். பஸ் ஏறினேன். பஸ் ஏறினோன்னு நேரா பஸ் எங்க நின்றுச்சு? எங்க நின்றுச்சு? மேலூர்ல நின்று. மேலூர்ல மேலூர் நின்றதோட திருப்பத்தூர்ல நின்றுச்சு. திருப்பத்தூர்ல நின்றோட திருமயத்தில் நின்று. திருமயத்தில் நின்றோட புதுக்கோட்டை போச்சு. புதுக்கோட்டை திருப்பி புதுக்கோட்டையில வேன்ல ஏறி படுத்து நேரா பார்த்தா திருப்பி காரைக்குடி வந்துச்சு. காரைக்குடி வந்தோடனே புதுவையில் வந்துச்சு. புதுவையில் வந்தோடனே நேரம் இங்க கம்மாக்கில வந்து இங்க மேடைக்கு வந்துருச்சு. அதான் சிரிக்கிறது நக்கல் பண்ணிடலாம். ஒரு டிசிப்ளின் வேணாம். நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், பல்ல பல்ல கதைய. அதனால என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? நீங்க என்ன வரும்போது என்னென்ன ஊர் இடையில இருந்துச்சு எல்லா ஊர் பேரெல்லாம் சொல்லிக்கிறீங்க. போன ஊர்ல மதிக்கிறது மனுஷன் அவன மாதிரி திண்ட சொத்தை மறக்கலாமா? உப்பிட்ட தமிழ் மண். உப்பிட்ட தமிழ் மண்ணனை 2000 கொடுத்துட்டானா? கப்பு தண்ணி காசுதான். பரமசிவம் கழுத்தில் இருந்து அருடா சதிக்கம்மா கொடுத்து 20 ரூபாய்க்கு அவ்வளவுதான் பாடுவேன். முடிச்சா படம் அப்புறம் ஏன் தொண்டை இங்கே வருது? சரி போதும் சந்தோஷம். காசு இருக்கா இல்லையா? வேணும்னா வாங்கிக்கங்க போ. இல்ல ஏன்னா நேத்து போன ஊர்ல எப்படித்தான் ஒரு வாரியம் 100 மணிக்கு 2000 மேல அள்ளி கொடுத்துட்டேன். மைக் செட் எல்லாம் ஏத்தி வேன் எடுத்து கிளம்புற வண்டியை சுத்தி வந்தாரு, சடங்கு சுத்துற மாதிரி. ஏன் இப்படியே சுத்தினாரு? நானும் டிரைவர் தானே வண்டி எடுங்கன்னு இருங்க, ஒரு சனி உங்களை சுத்திக்கிட்டே வருதுன்றாரு. என்னன்னு கேட்கிறேன், இந்த தூக்க வச்சுல இருந்த 2000 ரூபாய் மாத்தி 100 கொடுத்துட்டு பசுக்கு காசு இல்லாம. சரி ஓகே, நன்றி ப்ரோ, உட்காருங்க. போற மேடையில இப்ப ஒரு ஆள் வந்தாலே என் குடியை நானே கெடுக்க முடியும். உட்காருங்க. இந்த 20 ரூபாய் இல்லைன்னா கூட என்கிட்ட ஒரு 150 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டு போய் பிளாக்கில் வாங்கிட்டு வாங்க, ஆளு கட்டி போடும். என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? யாருடைய கச்சேரிக்கு? யாரோட கச்சேரி? லெப்டான் கோழி மாதிரி சிரிக்குது. ஆரம்பிச்சுட்டாங்க. நீ 3 மணி நேரம் இப்படியே தான் இருக்கு. அவனை பாரு, அவன் கிரகத்து பொண்டாட்டி எங்கே தெரியுது, இங்கே வேற பொண்டாட்டியோட இப்படிதான் விஜய கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து குடியை கெடுத்து வீடியோ கால சண்டை அடிச்சாங்க. சுவாமி ஆருடைய கச்சேரிக்கு வந்திருக்காங்க? சன் டிவி பிரபலம், விஜய் டிவி பிரபலம், என் டிவி பிரபலம், அப்பதான் ஓட்ட டிவி பிரபலம். சுவாமி என்ன ப்ராப்ளம் இல்ல, அது பேரு பிரபலம். அப்படி என்றால் என்ன சொல்லும்? நீங்க சொல்லுங்க. அப்படி என்றால் என்னன்னு என் தங்கச்சி சொல்லும். காது கேட்காது. என்னமா ஃபேமஸ் போறீங்க ப்ரோ? சைஸ் எத்தனை? உனக்கு எக்ஸலாம். அப்பதான் ட்ரிபிள் எக்ஸ் ஆகுமே. ஆனா பரவாயில்ல. இங்கே வர பாடகர் சக்தி, இந்த ஆடியர் ரோஹிணி ஆகிய 2 பேரு, இந்த ஆரோன சீனி சுதாகரனே சத்யா அபிராமி, இது எனக்கெல்லாம் சைஸ் வந்து எஸ் எம் தான். எனக்கு இந்த போண்டா கோழிக்கு நாதஸ்வரக்கார பாரு மாதிரியே இருக்கியப்பா. அவருக்கெல்லாம் வந்து 4XL. அதனால யாருடைய கச்சேரி யாரெல்லாம் வந்திருக்கோம் நம்மளுக்கு தெரியும். தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயா கச்சேரி நாட்டு கச்சேரி
வேர்க்க பாருங்க. சாமி இங்க வாங்க, அந்த கட்டை எடுத்துட்டு போங்க. இது என்ன கட்டது? மேற்கொண்டு 30 ரூபா போட்டு 50 ரூபா தரேன், என்ன கொலையாக்காத, எனக்கு பாட தெரியாது. நல்லா இருக்கு சாமி இது என்ன கட்டை? இதெல்லாம் பெரிய நிறைய பேர் இருக்காங்க, நம்ம இன்னொரு மாட்டி விட்டுறாதப்பா. நீ சொல்லுங்க சாமி, சொன்னா தானே தெரியும். எனக்கு தெரியாதுல, சின்ன பையன் நானு. நாரதர் மகாமணிவர் வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டைக்கு பேர் யாராவது தெரியுமா? இங்க வாடா முட்டு, இசைப்பள்ளி ஆசிரியர் ஒருத்தர் போது நம்ம பூதி பண்ணுறோம். வாடா சொல்லு, உனக்கு இன்னைக்கு 5000 ரூபாய் தரேன், சம்பளமே வேணாம். சாமி இது சப்ததாள கட்டை. பொய்க்கோழி பல அந்த கட்டை கிடையாதா? வேற என்ன கட்டை? நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. யார் யார் வீட்டுல கெடா குட்டி நிறைய இருக்கோ உங்க வீட்டுல தெரியும். கடா குட்டி இருக்கிற வீட்டுல, அதாவது வெள்ளாட்டங்குட்டி நிறைய இருக்க வீட்டுல இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? கெடா குட்டி ரொம்ப சேட்டை செய்யணும், கவட்டரை தூக்கி போட்டு காய அடிப்பாங்க. அந்த கட்டையாது, அவனுக்கு அடிக்கணும் அது, அப்பதான் ஒழுக்கமா இருப்பாம. ஒரு பாடல் முடிந்தவுடன் கைதட்டி 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 உற்சாகப்படுத்துமாறு உங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அங்கிட்டு ஊருக்கு போனா உள்ளூரா வெளியூரா பசுக்கு காசு இல்லாம உட்காந்துருக்கலாம் தான். ஏன் கையே தட்டாம திருன்னு செய்வன வச்சு அது மாதிரியே இருக்கல? என்ன சோறா கைதட்டுங்க, எல்லாரும் சேர்ந்து கைதட்டுங்க பாப்போம். உங்கள்கிட்ட நான் கைதட்டு கேட்க சோறா கை தட்டுங்க, இல்லை இட்லியா கை தட்டுங்க. இல்ல, இவங்ககிட்ட கைதட்டு கேட்கறதுக்கு நான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து பிச்சை எடுத்துடலாம். அந்த நிலைமை வரப்போகுது. கையெல்லாம் எல்லாம் சேர்ந்து தட்டுங்க, அப்பதான் இங்க வந்து வேர்க்க வைக்கலாம். நீங்க அப்பதான் நிறைய கச்சேரி நிகழ்வு பார்க்கலாம். நீங்க கிருந்திருந்தீங்கன்னா நாங்களும் கிருந்திருந்து 3 மணி நேரத்துல போயிடுவோம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கீங்களோ அவ்வளவு உங்களை ஜாலியா இருக்கப்போ. ஒரு பாடல் முடிந்தவுடன் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஆடிப்பாடி வேலை செஞ்சு அழுப்பு இருக்காது. அது ஆணு பொண்ணு செய்யலாம்னா என்ன இருக்காது? அழகே இருக்காது, பிள்ளையே பிறக்காது. யாருக்கு புள்ள பிறந்தா பிறக்கலாம், எனக்கு என்ன அழுப்பா? சாமி நீங்க போயிட்டு உள்ளே போயிட்டு அடுத்து கிளம்புங்க. அடுத்த பாடு கிளம்பவா? ஆமா, சரி, ஓகே ஓகே, நல்ல ஜனங்களுக்கு உணரக்கூடிய ஆடலோடு பாடல் காட்சியாக ஆணி போட்ட புள்ள கண்களில் உள்ள உள்ள ஆணி தாவணி போட்ட புள்ள கண்களில் உள்ள உள்ள சுவாமி சாமி என்ன சாமி? உங்களை போயிட்டு அடுத்த ஏதாவது கிளம்பு.